வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். பொன்னேரி சிவன் கோவில் திருப்பணிக்கு இடையூறாக கழிப்பிடம் கட்டி வஞ்சம் தீர்க்கும் நகராட்சி அதிகாரிகள் மீது பக்தர்கள் அதிருப்தி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னர்கள் கட்டிய பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஆலயம் உள்ளது. சிவபெருமானால் ஏற்பட்ட சாபம் விலக பார்வதி தேவி இங்குள்ள சுயம்பு லிங்கத்தை 11 அமாவாசைகள் வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதாக ஐதீகம். 20 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் கோவிலை புனரமைத்து மீண்டும் கும்பாபிஷேகத்தை நடத்துவதற்கான பாலாலய விழா கடந்த ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் திருப்பணி குழுவினர் சிதிலமடைந்த ராஜகோபுரம், கருவறை விமானம், பரிவார தெய்வங்களின் சன்னதி, இடிந்து விழுந்த கஜமுகன் என்ற வெளிப்புற சுற்றுச்சுவர், உள்புற மதில் சுவர், ஆனந்த புஷ்கரணி திருக்குளம், பக்தர்கள் வலம் வரும் 2 பிரகார பாதைகள் ஆகியவற்றை புனரமைப்பதற்கான கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பொன்னேரி நகராட்சி அதிகாரிகள் இத்திருப்பணிக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் திட்டமிட்டு கோவிலிடத்தை ஆக்கிரமித்து அதன் புனிதத்தை கெடுக்கும் வகையில் கழிவறை கட்டுவதற்கான ஆரம்ப கட்ட பணிகளை 2 மாதத்திற்கு முன்பு தொடங்கினர். இதனால் கோவில் நிர்வாகம் அப்பணியை மேற்கொள்ள எதிர்ப்பு தெரிவித்தது. இருப்பினும் கோவில் நிர்வாகத்தையும் சிவபெருமானையும் வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்பதற்காக அதிகாரிகள் திட்டமிட்டு கழிவறையை கட்டியுள்ளனர். அன்பர்களே, அப்படி என்ன ஸ்ரீ அகத்தீஸ்வரர் பெருமான் மீது நகராட்சி நிர்வாகத்திற்கு கோபம் என்றுதானே கேட்கிறீர்கள்? இதோ அதற்கான காரணம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கோவில் முன்பாக உள்ள பார்வதி தேவி நீராடிய ஆனந்த புஷ்கரணி என்ற புனித அக்னி தீர்த்த குளத்தை சுற்றி கழிவுநீர் கால்வாய் கட்டுவதற்காக நகராட்சி அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் குளத்தை சுற்றி பள்ளம் தோண்டினர். இதனால் குளக்கரையின் படிக்கட்டுகள் சேதமடைந்தன. இச்செயலை கண்டு நகராட்சி மீது பக்தர்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டது. ஆகம விதிகளுக்கு முரணாகவும் நீர்நிலைகளில் எவ்வித கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மீறியும் எந்த ஒரு மதத்தின் வழிபாட்டு தலங்களின் புனிதம் பாதிக்கும் வகையில் தனிநபரோ அரசாங்கமோ செயல்படக்கூடாது என்ற இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராகவும் புராதன சின்னங்களை பாதுகாக்கும் தொல்லியல் துறையின் சட்ட விதிகளுக்கு எதிராக இந்து சமய அறநிலையத்துறையின் அனுமதியின்றி தங்கள் சுயலாபத்திற்காக ஒப்பந்ததாரர் ஒருவர் மூலம் கழிவுநீர் கால்வாய் கட்டும் பணியை பொன்னேரி நகராட்சி அதிகாரிகள் தொடங்கினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வேறு வழியின்றி கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் திட்டத்தை நகராட்சி நிர்வாகம் கைவிட்டது. இதன் காரணமாக ஏற்பட்ட வன்மத்தின் காரணமாக அதிகாரிகள் கோவில் திருப்பணிக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கழிப்பிடம் கட்டியுள்ளனர் என்பதை அன்பர்களாகிய உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். எனவே பொன்னேரி அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோவில் திருப்பணிக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் நகராட்சி அதிகாரிகளை கண்டித்து அப்பகுதி மக்கள் நடத்த உள்ள ஆன்மீக போராட்டத்திற்கு நீங்களும் ஆதரவை அளித்து கடந்த 4 ஆண்டுகளில் 1000 கோவில்களுக்கு மேல் குடமுழுக்கு நடத்தி தமிழக மக்களின் நல்மதிப்பை பெற்றுள்ள தமிழக அரசுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் நகராட்சி அதிகாரிகளின் அடக்குமுறைக்கு எதிராக உங்களது கண்டனத்தையும் பதிவிட வேண்டும் என திருப்பணி குழுவினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.